வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி பல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த லோகேஷ் டைரக்ஷனில் வந்த கூலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரங்க மதிர விசில் பறக்கவே. கூலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்தப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்துச்சு. இதுதான் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சன் பிக்சர்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பொட்டென்ஷியல் 1000 crore மூவியாக இது இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் சரி, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் சரி, ஈவன் அதர் ஸ்டேட் ஆடியன்ஸுக்கும் சரி இருந்தது. ஆனால் அந்த படம் வந்து அதுக்கான பொட்டென்ஷியலில் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஹியூஜ் பாசிட்டிவ் இந்த மூவின்னு பார்த்திங்கன்னா தலைவர் தான். அவர் வயசுக்கு அவருடைய ஆக்டிங்கும் ஸ்டண்ட் சீன்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து லோக்கிக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு 80% அதை பண்ணால் கூட லோக்கி அதை மோர் தென் 100 நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அண்ட் எடிட்டர் ஃபிலோமின் ராஜோட அவருக்கும் அதில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். டிஓபியும் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. லோக்கியோட சிக்னேச்சர் ஃபைட்ஸ்லலாம் அந்த கேமரா மூமெண்ட் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இந்த விக்ரம் இன்டர்வல் சீனில் வரும் இல்லையா, அது மாதிரியான ஒரு கேமரா மூமெண்ட் வச்சு இங்கே 3 ஃபைட்டில் ஐ திங்க் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவு பார்க்க நல்லா இருக்குது. பட் அகைன் அண்ட் அகைன் அது வர்றது கொஞ்சம் ஒரு மாதிரி சலிப்பு தட்டின மாதிரி இருந்தது. யார் படமாக இருந்தாலும் அனிருத் வந்து ஒரு முரட்டை வேலைப்பாடு ஒன்று பண்ணுவார். இந்த படத்துலேயே அதே தான். பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து பக்காவாக இருக்குது அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி. சாங்ஸ்ன்னு சொல்ல போனால் எனக்கு என்னமோ சாங்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஒட்டலை. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு வர சாங்ஸ் ஓகே. மோனிகா சாங் வந்து அதோடய பிளேஸ்மெண்ட்டுமே தேவையில்லாதது. அது வந்து ஏன்னா படம் அப்போ தான் பிக்கப் ஆகி ஒரு ரிதம் பிடிக்க போகிற நேரத்தில் அந்த மோனிகா சாங் வந்துருச்சு. ஸோ அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருந்தது. மற்றபடி அந்த சாங்கில் சௌபினோட டான்ஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு. அடுத்ததாக பாசிட்டிவாக சொல்ல போகிறது சௌபின் தான். ரஜினி சாருக்கு அடுத்தபடியாக ஒரு ஹியூஜ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேயும் ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க கேரக்டர் வந்து சௌபினோடது. ஆக்சுவலாக இது எப்படின்னா ஒரு மாசான கேரக்டர் நாகார்ஜுனா, பட் அவருடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக இருக்க நேரத்தை வந்து டேலி பண்ணுறதுக்கு தான் சௌபின் சாகிரோடைய கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. பக்காவாக இருக்குது. அவர் ஆக்டிங் வந்து அவரோட ஸ்கில்லு பயங்கரமாக காமிச்சிருக்காரு. நம்ம மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்துருக்கோம். அது ஒரு இன்னசென்ட்டான என்ன பண்ணன்னு தெரியாத மாதிரியான ஒரு கேரக்டர். இது எக்ஸாக்டாக ஆப்போசிட், ஒரு பியூர் ஈவில் மாதிரியான ஒரு கேரக்டர். சூப்பராக பண்ணியிருந்தார். இது போக ஃபீமேல் லீடில் வந்து ஸ்ருதி ஹாசன், அப்புறம் ரச்சிதாராம். மேல் லீட்ஸில் பார்த்திங்கன்னா உபேந்திரா அவர்கள், நாகார்ஜுனா அவர்கள், அமீர் கான் அவர்கள், இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். இந்த கேரக்டர்ஸ்க்கான ஸ்பேஸும் இந்த கேரக்டருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரைட்டிங் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியும் தாண்டி என்னுடைய ஒப்பீனியன் வந்து இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உபேந்திரா வந்து அவ்வளோ ஸ்கில்லான பர்சன். அவருக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக வந்து படத்துடைய கடைசி ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி சமயத்தில் தான் உள்ளே வராரு. அப்படின்றப்போ அந்த வர்ற சீன்லாம் பயங்கர மாசாக இருந்துச்சு. அந்த ஜெயிலரில் சிவராஜ்குமார் வந்திருப்பார் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு மாசம் வந்து இவர் க்ரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் இவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. மற்றபடி நாகார்ஜுனா ஆக்டிங்கும் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக எழுதியிருக்க வேண்டிய கேரக்டர் அது இல்லை. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அமீர் கான் கேரக்டர் தேவையே இல்லாத ஒரு ஆணி. அது ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஆக்டரு, அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியோடைய டாப் ஆக்டரை கூப்பிட்டு வந்து இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பாசிட்டிவ் தான் பேச ஆரம்பித்தோம், அது அப்படியே நெகட்டிவ்குள்ளே போயிடுச்சு. லாஜிக்குன்றதே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. நாகார்ஜுனாவுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ மணி இருக்குது, அவ்வளோ பீப்புள் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை இவர் முன்னாடி, ஹீரோ முன்னாடி அப்படின்ற மாதிரியான ஒரு பேசிக்கான ரைட்டிங். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பார்த்த அதே ரஜினி டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வந்து லோகேஷ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபி மேலே வைக்கிற நம்பிக்கையை ஸ்க்ரீன் ப்ளே மேலே லோகேஷ் வச்சார்னா படம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவருடைய 2 படங்கள் அப்படி தான் இருந்தது, மாநகரமும் கைதியும். முழுக்க அதில் நல்ல ஒர்க் பண்ணியிருந்திருப்பார் ரைட்டிங்கில். இதிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கான ஒரு ரைட்டிங். முழுக்க நம்பி இருக்கிறது ரஜினியோட மாஸ் சீன்ஸு, பிஜிஎம் அண்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி. இதை மட்டுமே வச்சு நம்மளால் எத்தனை படம் பார்க்க முடியும்? அப்படின்னு சொல்லப்போனால் விக்ரம் படத்துலேயே பாதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் கோரியோகிராஃபி தான் தூக்கி நிப்பாட்டியிருப்போம். கன்ஸாக இருக்கட்டும், அந்த வச்சு வர சண்டைகளாக இருக்கட்டும், அது நமக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அது ஒரு புதுசாக இருந்தது. திரும்ப அதே தான் லியோவுக்கு பண்ணார், ஓகேவாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் இப்போவும் அதே பார்க்குறப்போ ரொம்ப போர் அடிச்சது.
லாஜிக்கு சுத்தமாக இல்லை. ஏகப்பட்ட சீனில் வந்து லாஜிக் இல்லை. அதெல்லாம் நான் ஸ்பாய்லர் ரிவீல் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே ட்விஸ்ட்டு அப்படின்றத கொண்டு வராரு இல்லையா, அந்த ட்விஸ்ட்டு எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு நெகட்டிவ் கேரக்டரை ரிவீல் பண்ணுற போர்ஷன் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் ட்விஸ்ட்டில். மற்றபடி ஒரு பாசிட்டிவ் கேரக்டருக்கான அவங்க யார் அப்படின்றதுக்கான ஸ்டோரி பேக்ரவுண்ட்லாம் வந்து பெருசாக இல்லை. அவங்க அதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நமக்கே தெரிஞ்சிருச்சு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. மொத்தத்தில் மோட்டிவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ்னு இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவில் ஆரம்பிக்குது. ஆனால் அது போக 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 அந்த கதை அதுக்கான கிளை கதைன்னு சொல்லி நிறைய டிவிஷனாக பிரிஞ்சு இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதே மறந்துடுறோம். இப்போது நீங்கள் கைதி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்த போய் இவன் ரீச் பண்ணுவானா, ரீச் பண்ணிட்டு உயிரோடு ரீச் பண்ணிடுவானா, பண்ணிவிட்டு அந்த பொண்ணை பார்ப்பானா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஒரு கொலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து போகும். திரும்ப அது எங்கெல்லாமோ போகும். அது அவங்க பண்ணுற பிஸ்னஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அதை நிறையா பிரான்ச்சாக பிரித்து இப்போ ரீசெண்டாக கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த ரெட்ரோவில் அதை தான் நிறைய பேர் கம்ப்ளைண்டாக சொன்னாங்க. அதாவது கதை ஒரு பக்கம் போகாமல் நிறையா பக்கம் பிரியுறதுனால ஆடியன்ஸால் ப்ராப்பராக ஒரு இதை ஃபாலோ பண்ணி போக முடியலன்னு. இங்கேயும் அதே தான். அவங்களுமே ஆடியன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு ட்ரையே பண்ணல. முழுக்க அவுட் அண்ட் அவுட் ரஜினி ஃபிலிமாக கொடுக்கணுன்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர கதை ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே வீக். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த 1000 crores அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம ஆடியன்ஸ் மண்டக்குள்ளே எப்படியோ திணிச்சிட்டாங்க. எந்த படம் 1000 crore தமிழ்லேருந்து அடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. புஷ்பா 2 அடித்தது, அதுக்கப்புறம் கேஜிஎஃப் நல்லா கலெக்ட் பண்ணுச்சு. இதெல்லாம் வச்சு நம்ம இதே மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதை பண்ணணுன்றதுக்காண்டி அடுத்த ஸ்டேட்டில் இருக்க பெரிய ஆக்ட்ரஸை கூப்பிட்டு வந்து அத்தனை ஆக்ட்ரஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கதை உங்களுக்கு வேணும், அந்த கதை உங்கள்கிட்ட இருக்குதா, இல்லை அந்த மாதிரியான ரைட்டிங் உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வந்து சும்மா ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இல்லை போதும் இதை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? எல்லா டேரக்டர்ஸும் ஆடியன்ஸும் ஃபேன்ஸும் எல்லாருமே அது பின்னாடி ஓடுற மாதிரி இருக்குது. இது வந்து அல்டிமேட்டாக நம்மளுடைய சினிமா குவாலிட்டியை பயங்கரமாக அடி வாங்குது. முக்கியமாக இந்த படம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இத்தனை ஆக்டரை வச்சு உங்களால் எப்படி ஒரு கதை எழுத முடியும்? ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் மூவி 2 பிக் ஸ்டாரை வச்சு எழுதுறது பெரிய கஷ்டம். தளபதி வச்சு இன்றைக்கி டேட்டு வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு டேரக்டர் ப்ராப்பராக அவங்கள வச்சு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு சொல்லுவாங்களே தவிர முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் 2 பேரையும் ஜஸ்டிஃபை பண்ணுறது. அப்படி இருக்க பட்சத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் ஒரு பெரிய ஆள் எடுத்துகிட்டு வரீங்க. அமீர் கானெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணதை வடக்கம் பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆகிடும். அவ்வளோ ஒரு வேஸ்ட்டான கேரக்டரு. எப்படிங்க சொல்கிறது? அமீர் கானுக்கு இருக்க பவருக்கு கொல்ல வந்தவர் திடீர்னு பார்த்துட்டு இல்லாததே கிடையாது, பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பவரெல்லாம் விட முக்கியம் தேவா நம்ம கூட இருந்தால் எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. லாஜிக்கே சுத்தமாக இல்லை. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் போகாதீங்க. நான்லாம் சத்தியமாக எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் போனேன். எதிர்பார்ப்பே இல்லாமல் போனேன் என்னையவே வந்து நீ உட்காந்துருவியா அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. ஒரே சண்டை. எவ்வளோ நேரம் தான் நம்ம சண்டையை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியும்? கதையில் ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்கணும்ல. எங்கேயுமே உங்களுக்கு கனெக்டே ஆகாது. அப்படியே அது வாட்டுக்கு ஒரு பக்கம் போகும். நீங்கள் உட்காந்து என்ன நடக்குன்னு பார்ப்பீங்க. அங்கங்கே சில மாசியன்கள் வந்து நம்மளை ரசிக்க வைக்கும். எஸ்பெஷலி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். சமீப காலத்தில் வந்து டிஏஜிங்கு அப்புறம் இந்த ஃபேஸ் வேப்பெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப சொதப்பியிருந்தாங்க. உதாரணத்துக்கு கோர்ட்டில் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்தது, அப்புறம் டிஏஜிங் வந்து தக் லைஃப்பில் அந்த நாயகன் கேட்டப்போ திரும்ப கமலை கொண்டு வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசிறு தட்டும். இதில் பண்ணியிருக்க டிஏஜிங் பிசிறே தட்டலை. அதுவும் அந்த விண்டேஜ் போர்ஷனில் காட்டுறாங்க, பழைய மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆடியோ குவாலிட்டி. இப்போ நீங்கள் அந்த 80s 90s படம் பார்க்குறப்போ அதில் ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குல்ல, அந்த ஆடியோ குவாலிட்டியை கொண்டு வந்து அதை ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை காட்டுறாங்க. ஃபில்டருமே பார்த்திங்கன்னா அந்த விண்டேஜ் ஃபில்டர் போட்டிருக்காங்க வீடியோவில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. அது ஆக்சுவலாக உண்மையிலேயே ஏதோ ஒரு ஓல்டு படத்துலேருந்து ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்து காட்டின மாதிரியாக இருந்தது. அதுதான் இந்த படத்தில் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்னு அதை சொல்லலாம். எனக்கு லோகே அண்ணன் மேலே இருக்க நம்பிக்கை வந்து போன படத்தில் விட்டு போச்சு. எனக்கு என்னமோ எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரெஷர் பண்ணி அவருடைய ஓன் ஸ்டைலில் நம்ம எடுத்துட்டோமோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஹோப் சீக்கிரம் அவர் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து அந்த சேர் இல்லையா, அந்த சேரை வச்சு நம்ம என்னெல்லாமோ கதை சொன்னோம். டைம் ட்ராவலு, அந்த சேரை மட்டும் பார்க்குறியா, வாட்சை பார்த்தியா, வாட்சை வச்சு டைம் ட்ராவல் பண்ணுவாங்க, எத்தனை வாட்ச் இருக்குது பார்த்தியா அப்படி இப்படின்ட்டு. அவங்களுமே ட்ரெய்லரில் இதை விட பெருசாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றப்போ சரி வாட்செல்லாம் யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. 30 வருஷம் தலைவர் பின்னாடி போகிறாரு, ஃப்யூச்சர் போகிறாரு, சைடில் போகிறாரு, அப்படி இப்படிலாம் டீகோட் பண்ணிங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த சேர் வந்து மூட்டைப்பூச்சியை கொள்கிற நவீன மிஷின், அவ்வளோதான். சொல்லப்போனால் படத்தோட லாஜிக் ஆல்ரெடி அந்த சேரில் உட்காந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பேப்பர் அப்புறம் அந்த ஸ்டோரிக்காக எழுதுனது இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே அந்த சேர் மேலே வச்சிடலாம். அதுக்காண்டி வேணால் அந்த சேர் யூஸ் ஆகும். ஒன்றுமே இல்லை. சரியா?
இதுதான் சொல்கிறேன், நம்ம ஹைப் பண்ணுறது தான். தேவையில்லாமல் அதை பார்த்து இதை பார்த்து மிட் லெவலில் வேணும்னே ட்ரெய்லர் வச்சுட்டான், வேணும்னே வந்து நம்மளை வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்க பிடிக்கும். வேணும்னா இல்லை, அங்கே அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப பார்க்கவே முடியாது, சகிக்க முடியாத படம்லாம் நான் சொல்லலை. நம்ம பேசின பேச்சுக்கு நம்ம லோக்கிக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து, அந்த ஸ்டாண்டர்டை இது மேட்சே பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள். ஃபார் ரஜினி ஃபேன்ஸ் இட் இஸ் a ஃபீஸ்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ தலைவர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஜாலியாக போய் படம் பாருங்கள். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, ஏமாந்துடுவீங்க. லோக்கி படத்தை ரேங்க் பண்ண சொன்னீங்க அப்படின்னா கடைசியிலேருந்து 2வது இடம் கொடுப்பேன். கடைசி இடம் எந்த படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாய்.